கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்த ஜாதகம், கன்னியில பிறந்தவருக்கு முதல்ல லக்னாதிபதியை எடுத்துக்கலாம். புதன் தசை எப்பொழுது யோகம்? புதன் தசை எப்பொழுது யோகம் செய்யும்? லக்னம் 10க்கு ஆதிபத்தியத்தை பெறுவார். பொதுவான அமைவுகள்ல புதன்னாலே யோகாதிபதி, லக்னாதிபதி, அப்ப தனித்து வலுக்கலாம். ஆனா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. புதன் ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறார், நீசம் பெற்று இருக்கிறார், இல்ல பகையோட இருக்கிறார், 3 8ல மறைபெற்று இருக்கிறாருன்னா பிரச்சனை. ஆனா இந்த புதனோடு தனித்து வலுத்தாலும் யோக தசை, புதன் தசையில யோகம் பண்ணும். கூடுதலாக சனி சுக்கிர தொடர்புகள்ல இருந்தால் மிகப்பெரிய யோகம். அடுத்தது நம்ம குருவை எடுத்துக்கலாம். குருவோட பார்வை, குருவோட தொடர்புல, குருவோட இணைவது நல்லதுல. குரு பார்வை 3வதாக குரு பார்வையில் இருப்பது நன்மை. சனி சுக்கிர வலுவோடு குரு தொடர்பில் இருப்பது புதன் தசை மேலும் யோகம். புதன் தனித்து இருந்தாலும் யோகமாக செய்யும் மகாதசை. அதுபோல 12ஆம் அதிபத்தியம் பெற்ற சூரிய தசை எப்ப யோகம் பண்ணணும்? சூரிய தசை யோகம் பண்ணக்கூடிய மகாதசையா மாத்தணும். மறையாபாவாதிபதி தனித்து வளர்த்தாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள் ஆதாயம் கொடுப்பார். இந்த சூரியனோடு சுக்கிர ஸ்தான தொடர்பு கொள்வது புதன் மற்றும் குரு. சுக்கிர புதன் குரு தொடர்புகளிலே ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூரியன் இருக்கிறார்னா சூரிய தசை யோக தசை. ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் குரு இந்த 3 கிரகங்களும் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொண்டால் சூரிய தசை யோக தசை. இந்த சூரிய தசை யோக தசை. ஆனால் வலுவிழந்து ஜாதகத்திற்கு சூரிய தசை நடக்குதுன்னா அது அவயோக தசை. அதுபோல சந்திர தசை எப்ப யோகம் பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோக தசையாக மாறும்? சந்திரன் தனித்து வலுக்கலாமா? 11ஆம் ஆதிபத்திய கிரகம் தனித்து வலுப்பது நன்மை அல்ல. இந்த சந்திரனோடு ஆதிபத்திய ரீதியிலே முரண்பட்டாலும் குருவோட தொடர்பு, 7ஆம் ஆதிபத்தியம் முரண்பட்டாலும் குரு தொடர்பு. ஆனா ஸ்தான பலத்தை குருவோடு பகிர்ந்து கொள்வது திருமணம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் ஜாதகருக்கு நன்மை. இந்த குரு சுக்கிர புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. குரு சுக்கிர புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது நன்மை. கூடுதலா சனியை எடுத்துக்கலாம். ஆனா மனதை காயப்படுத்துவார். யோக தசைன்றதுனால சனி இல்ல. குரு சுக்கிர புதனுடைய தொடர்பிலே இருக்கும்பொழுது சந்திர தசை யோக தசை கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு. அதுபோல யோகாதிபதியான அடுத்த யோகாதிபதியான சுக்கிர தசை எப்பொழுது நன்மை? 2ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 9ஆம் ஆதிபத்தியம் 2 9க்கு அதிபதியான சுக்கிர தசை, 2 9க்கு அதிபதியான சுக்கிர மகாதசை. சுக்கிரன் தனித்து வலுக்கலாம், பிரச்சனை இல்லை. தனித்து இருப்பதும் யோகம் பண்ணணும். அதே போல இந்த சுக்கிரனோடு கிரக இணைவின் அடிப்படையில சனி புதன் வலுவாக தொடர்பு கொள்வது, சனியும் புதனும் ஸ்தான பலத்தோடு வகுவாக தொடர்பு கொண்டாலும் இது யோக தசை. சனி புதன் தொடர்பை சுக்கிரன் பெறுவது அல்லது சுக்கிரன் தனித்து இருப்பது மிதுன கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு சுக்கிர தசை யோக தசை தான். தனித்து வலுத்து தசை நடந்தாலும் அது யோக தசை தான். அதுபோல 3ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம், இது நிறைய பேர் கேள்விதான். கன்னியா லக்னத்திலே பிறந்தவர் 3 8க்கு அதிபதியான செவ்வாய் தசை யோகம் பண்ணும். செவ்வாய் தசை யோகம் பண்ணணும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியிலே தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுப்பது யோகம் அல்ல. தனித்து வலு யோகம் அல்ல. அதுபோல இந்த செவ்வாயோட ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், மிகப்பெரிய நன்மை. அதுபோல சூரியன் பண்ண மறைபாவாதிபதி ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார், நன்மை. குரு தொடர்பு கொள்கிறார், நன்மை. குரு இதுல சூரியனை ஏன் எடுத்துக்கிறோம்னா தூரதேசம் வேண்டாம், தூரதேச அமைவுகள்ல வேண்டாம். சனியோட தொடர்பு யோகம் என்பதனால் சுக்கிர சனி குருவோட தொடர்புல இருக்கும்போது இந்த செவ்வாய் தசையை யோகம் பண்ணுது. கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் தசை யோக தசையாத்தான் மாறுது. அதுபோல 4 7க்கு அதிபதி குரு பகவான். இந்த 7ஆம் இடம் பெறுறதுனால குரு தனித்து வலுக்க கூடாது. குரு தசை எப்பொழுது யோகம்? குரு தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை சனியோடு பகிர்ந்து கொள்கிறார். அதுபோல புதனோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்கிறார். கூடுதலா இங்க மறைவு பாவத்தை எடுத்துக்கலாம். சூரியனோடு தொடர்பு கொள்கிறார். கண்டிப்பாக ஜாதகத்திற்கு இந்த மகாதசை குரு மகாதசையில யோகம் பண்ணுது. சனி புதன் சூரியனோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது யோக தசை. ஆனா இதுல குரு சுக்கிரனே எடுத்துக்கலாம். ஆனா இல்லற வாழ்க்கை லேட் ஆயிடும். இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் சுக்கிரன் கடைசியாக ஒரு ஆதிபத்தியத்தை எடுத்துக்கலாம். குரு தசை இப்படி இருக்கும்பொழுது யோகம் பண்ணும். இதுல ஸ்தான பலத்தை குருவை விட பிற கிரகங்கள் இருக்கிறோம். சனி தசை பார்க்கல. கன்னி லக்னத்திற்கு சனி தசை 5 6க்கு அதிபதி. 6ஆம் இடம் என்ற அவயோகம். சனி தனித்து வலுக்க கூடாது. சனி தசை எப்பொழுது யோகம்? கன்னி லக்னக்காரர் 5க்கு அதிபதியா இருந்தாலும் சனி தசை யோகம் செய்யாது. தனித்து வலுத்தா சனி தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுக்க கூடாது. ஆனா கூடுதலாக சுக்கிரன் ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு புதன் ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு குரு ஸ்தான பலம் பெற்றுக்கொண்டு அங்க சனி தொடர்புல இருக்கிறார்னா சனி தசை யோக தசை. கன்னி லக்னக்காரருக்கு சனி மகாதசை யோகம் பண்ணும்.